வணக்கம். டிசம்பர் 27ஆம் தேதி ட்ரெயின்ல ஒரு வடமாநிலத்து இளைஞரை 4 சிற்றார்கள் 17, 16, 17 வயசு பசங்க வந்து ரீல்ஸ் மோகத்தால அருவாளை வச்சு மிரட்டி கொஞ்சம் பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அது நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ அதுதான் ட்ரெண்டிங்கா இருக்கு. சமூக வலைத்தளத்திலையும் நியூஸ் சேனல்லையும் வந்து அதுதான் பெரிய பரபரப்பா பேசப்பட்டுட்டு வருது. என்ன பிரச்சனைனா, அங்கே ட்ரெயினில் வச்சு ரீல்ஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு அந்த அருவாளை வச்சு மிரட்டி எடுத்து ரீல்ஸ் எடுத்துருக்குறானுங்க. அதில் வந்த வாய் தகராறுனால அந்த வடமாநிலத்து இளைஞரை ரயில்வே குடியிருப்பு பகுதியில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல வச்சு மறுபடியும் பிரச்சனை பண்ணி வெட்டியிருக்கானுங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 இடத்துல வெட்டியிருக்கானுங்க. கண்ட கண்ட இடத்துலலாம் வெட்டியிருக்காங்க. மண்டை, கை, காலு, இடுப்பு எல்லா இடமும் சராமாரியாக வெட்டியிருக்காங்க. வெட்டி அதே ரீல்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க. எவ்வளவு கொடுமையான வேலை செஞ்சிருக்காங்க பாருங்க. இந்த வீடியோலாம் பார்க்க முடியல. நம்ம அதை போடவும் கூடாது, போட்டால் பிரச்சனை வந்துடும். அதனால அது நம்ம போட விருப்பம் இல்லை. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதற்கு காரணம் என்னன்னா, பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, கஞ்சா போதையில தான் இருந்ததாட்டு சொல்றாங்க. கஞ்சா போதையில இருந்ததுனால தான் இப்படி ஒரு கொடூரமான சம்பவங்களை வந்து செய்ய முடிஞ்சது அந்த பசங்களால அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ வந்து அந்த பசங்க கஞ்சா போதையில தான் இருந்தாங்களா என்னங்கிறத வந்து மருத்துவ சோதனைக்கு பிறகுதான் வந்து தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி காவல்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. காவல்துறை அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டிருக்காங்களே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் திருவள்ளூர் மாவட்டத்துல 102 கிலோ கஞ்சா பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒரு வருஷத்துல மட்டும். அதுக்கப்புறம் 51,193 போதை மாத்திரை, அந்த மாத்திரைன்னா போதை வரும். அந்த மாதிரி 51,193 போதை மாத்திரை வந்து பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க. 447 கிராம் மெத்தபெட்டமின் போதைப் பொருள். இது வந்து ரொம்ப கொடுமையான போதைப் பொருள். இந்த போதைப் பொருளை வந்து கடந்த ஒரு வருஷத்துல பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த திருவள்ளூர் மாவட்டத்துல மட்டும் அந்த காவல்துறை அதிகாரி வந்து சொல்லியிருக்கிறாரு. திருவள்ளூரில் ஓராண்டில் 102 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். 51,193 போதை மாத்திரைகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். 447 கிராம் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் உள்ளிட்டவையும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருவள்ளூரில் ஓராண்டில் 102 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தெரிவித்திருக்கிறார். நம்ம ஹெல்த் மினிஸ்டர் இருக்கிறார் இல்லையா, மா சுப்பிரமணியம், அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து கஞ்சா வந்து 0% அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 0%. எங்கேயுமே வந்து கஞ்சா இல்லை. தமிழ்நாட்டில் வந்து கஞ்சாவே இல்லை. தமிழ்நாடு முதன்மை மாநிலமா இருக்குது இந்தியாவிலே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. பான்புராக்கு, இந்த குட்கா, இந்த கண்ட கர்மானந்தர்கள் ஆன்சின்ஸு அதுவும் வந்து தமிழ்நாட்டில் கிடைக்கிறது இல்லை. அது வந்து வெளி மாநிலங்கள்ல தான் ஈஸியாக கிடைக்குது. கர்நாடகத்தில் கிடைக்குது, பெட்டி கடையில் கிடைக்குது, ஆந்திரா வட மாநிலங்கள் எல்லா இடங்களையுமே கிடைக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் எங்கேயுமே இல்லை. அதே மாரி 1-2 பார்டர்ல இருந்து தப்பிச்சு வந்திருந்தாங்க. இருந்தாலும் நாங்கள் பார்டர்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனா இப்போ வந்து எங்கேயுமே கிடையாது. நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து எல்லாமே தடுத்து நிறுத்திட்டாரு. கஞ்சா கிடையாது, இந்த ஆன்ஸ் பான்பராக் கின்பராக் இல்லையா, இதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. இந்த குறிப்பா இந்த பான்பராக்கு இந்த இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுல மட்டும்தான் நம்ம கட்டுப்படுத்தி இதுக்கு தடை வச்சிருக்கோம். கர்நாடகால அது வெளிப்படையா விற்கிறாங்க. இப்ப அங்கிருந்து வரும்போது அதோட பார்டர் எல்லாம் தீவிரமா செக் பண்ணி பண்றாங்க. இப்ப கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் 0% கல்டிவேஷனுங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல எங்கேயும் இல்லாத நிலை இருக்கு. யாருக்காவது இப்போ இந்த குற்றச்சாட்டு சொல்லுகிற எதிர்கட்சி தலைவர்கள் அல்லது எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் எங்கேயாவது விக்குதுங்கிறத தகவல் சொன்னாங்கன்னா அரசு நிச்சயமா அவருடைய பெயர்களை மறைத்து ரகசியமாக பாதுகாத்து நடவடிக்கை எடுப்போம். இந்த கேஸ் சம்பந்தமாட்டு அந்த காவல்துறை அதிகாரி தான் அந்த சம்பவத்தையும் சொல்லியிருக்கிறாரு. ஒரு வருஷத்துல நாங்க இவ்வளவு போதைப் பொருளை வந்து பறிமுதல் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அப்பாவும் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்பாவிட்ட ஒரு கேள்வி எழுப்பப்படுது பத்திரிகையாளர்கள் சம்பந்தமா. சென்னை ஸ்டாலின் அரசு மருத்துவமனை இருக்கு இல்லையா, அங்க வந்து ஒரு கஞ்சா செடியை முளைச்சிருக்குத, நீங்க எங்கேயுமே கஞ்சா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க, அங்க ஒரு கஞ்சா செடியை முளைச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்வி வைக்கிறாங்க. அதுக்கு அவரு என்ன சொல்றாருன்னா, அப்படிலாம் ஒண்ணும் இருக்காத, அது வந்து யதார்த்தமா முளைச்சிருக்கும். அது கஞ்சா செடின்னு யாருக்கு தெரிஞ்சிருக்காது. அதை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தான் அது கஞ்சா செடின்னு தெரியுமே தவிர, மற்றவங்க வந்து மக்கள் போற வர இடத்துல அவங்க பார்த்துட்டு தான் போயிருப்பாங்க. சும்மா சாதாரண செடி தான் நினைச்சிருப்பாங்க.
அது கஞ்சா செடின்னு யாருக்குன்னு தெரியாது. அது ஏதோ ஒரு இது தப்பி தவறி முளைச்சிருக்கோம். மற்றபடி கஞ்சாலாம் தமிழ்நாட்டில் இல்லை 0% அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாடு ஹெல்த் மினிஸ்டரும் ஐயா அப்பாவு அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த சம்பவம் வந்து அவரு காவல்துறை அதிகாரி அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, இவ்வளவு போதைப் பொருளை நாங்க கைப்பற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல எது உண்மை அப்படின்னு நமக்கு தெரியல. நம்ம மேற்கொண்டு பல விஷயங்களை பார்ப்போம். இப்போ என்ன நிறைய திரைப்பட இயக்குனர்கள் வந்து பொங்கியிருக்காங்க. தவக தலைவரும் விஜய் அவர்கள் வந்து இதை வந்து நீங்க முன்கூட்டியே சரி செய்து இந்த மாதிரி இளைஞர்களை வந்து திருத்தாதது ஏன் அப்படிங்கிற மாதிரி அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. இந்த சம்பவம் இது வந்து நான் எப்பவும் நடந்துட்டு தான் இருக்கு தமிழ்நாட்டுல. ஒன்னொன்னு புதுசு புதுசா ஒண்ணு வந்துட்டே தான் இருக்கு. ஏன் இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட்ல நடக்கலையா பிரச்சனை? 1 மாசத்துக்கு 1.5 மாசத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட் பக்கத்துல 3 பேர் கஞ்சா போதையில தான் 2 கார்ல போன அந்த கல்லூரி மாணவி கார்ல அந்த பையன் கூட காதலன் கூட போனதாட்டு அந்த கார்ல அந்த பையனை தாக்கிட்டு அந்த பெண்ணை இழுத்துட்டு போயிட்டு புதர்ல வச்சு பாலியல் பலாத்காரம் செஞ்சு சிதைச்சு போட்டு போனாங்க இல்லையா? அந்த பிரச்சனையும் கஞ்சா போதையில தான் அவங்க இருந்திருக்காங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. அதுக்கு பிறகு அது நடந்து 1 வாரம் 10 நாளை கழிச்சு ராமேஸ்வரத்துல 12ஆம் கிளாஸ் பொண்ணு கல்லூரி இந்த 12ஆம் கிளாஸ் ஸ்கூலு பிள்ளை அந்த பிள்ளை அவன் ரொம்ப நாள் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான், லவ் டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்திருக்கிறான். அதுக்கு பிறகு அந்த 12ஆம் கிளாஸ் அந்த பொண்ணை வந்து ரோட்ல வச்சு கழுத்தறுத்து கொண்டு போட்டு போனான் இல்லையா? அவன் யாருக்குனவே போதக்காரனான், கஞ்சா அடிக்கிறவன் தான் அவனும். அந்த ஏரியா மக்களே சொல்றாங்க இங்க கஞ்சா வந்து சர்வ சாதாரணமா கிடைக்குது. இதை வந்து பல தடவை நாங்க வந்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் நாங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம், ரொம்ப சர்வ சாதாரணமா கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஏரியா மக்களே சொல்லியிருக்கிறாங்க. இப்படி இருக்கு. இப்படி சூழ்நிலைகளை வந்து நம்ம அமைச்சர்கள் வந்து எங்கேயுமே கஞ்சா இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை வந்து நீங்க அதை பெருசுபடுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க மூடி மறைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா தினந்தோறும் ஒரு பிரச்சனை இந்த மாதிரி கழுத்தை இருக்கிறது, ரேப் பண்றது, செயின் அறுத்துட்டு போறது, இப்படி டெய்லி நடந்து போலீஸ்காரங்களையே அடிக்கிறாங்க கஞ்சா போதையில. காவல்துறை அதிகாரிகளையே அடிக்கிறாங்க கஞ்சா போதையில. என்ன பண்றது? காவல்துறை அதிகாரிகளுக்கு காவல்துறைக்கு ஒரு மரியாதை இல்லை, மதிப்பு இல்லை. காவல்துறையே அடிக்கிறாங்க. சரி, இப்போ பொங்கி இருக்கிறாங்க யாரு? டைரக்டர் மாரி செல்வராஜ் பொங்கி இருக்கிறாரு, ரஞ்சித் பொங்கி இருக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு மோசமான சம்பவம் வந்து நடந்திருக்க கூடாது. வட மாநிலத்து இளைஞர்களுக்கு வந்து இங்க பாதுகாப்பு கொடுக்கணும், அது கொடுக்கணும், இது கொடுக்கணும். அவங்க வந்து நம்மளை நம்பி வந்திருக்காங்க, அவங்களுக்கு வந்து அவங்கள எப்படி செய்யலாமா வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி பொங்குறாங்க. ஐயோ, வட மாநிலத்து இளைஞர்களுக்கு இப்படி ஒரு சோதனையா அப்படிங்கிற மாதிரி பொங்குறாங்க. எங்க இருந்து படிச்சு வராங்க? இந்த மாதிரி அருவாள் எடுத்து வெட்டுறது, ரீல்ஸ் போடுறது, இந்த பந்தாவா பேசுறது, நான் தான் பெரிய இது அப்படிங்கிற மாதிரி நினைச்சு பேசுறதெல்லாம் எங்க இருந்து வருது? உங்க சினிமாவில இருந்தானே வருது. நீங்க தானே கத்து கொடுக்குறீங்க. அந்த கஞ்சாவை எப்படி எடுத்து அந்த உரியணும், மூக்குக்குள்ள வச்சு அந்த பேப்பர்ல அந்த கஞ்சாவை அப்படி போட்டுட்டு எவ்வளவு எடுத்து உரியணும், எப்படி உரியணும், எப்படி இழுக்கணும், அருவாளை வச்சு எப்படி வெட்டணும். அருவாளை வந்து அந்த சூர்யா வேல் படத்துல சொல்லுவார் இல்லையா, என்ன இப்படி பிடிக்கணும் அருவாளை, இப்படி பிடிச்சாதான் எப்படியே சொல்லுற அந்த படத்துல ஒரு ஸ்டைல பிடிக்கணும், அப்படி பிடிச்சாதான் வந்து வெட்டும் போது நழுவாதான், வெட்டு கரெக்டா விடுமா. இப்பெல்லாம் சொல்லி கொடுக்கறது யாரு? உங்க சினிமால இருந்தா கத்து கொடுக்குறீங்க நீங்க. ஏன் இவ்வளவு கொந்தளிக்கிற நீங்க? மாரி செல்வராஜ், ரஞ்சித் அவர்களே, விஜய் அவர்களே, இல்ல எந்த நடிகர்னாலும் சரி, எல்லாருமே வந்து வெட்டுற மாதிரியும் குத்துற மாதிரியும் கஞ்சா அடிக்கிற மாதிரி, சிகரெட் அடிக்கிற மாதிரி, தண்ணி அடிக்கிற மாதிரி எல்லா நடிகர் எல்லாருமே நடிக்கிறீங்க. சினிமால எல்லாமே வருது. ஏன் நீங்க ரஞ்சித், மாரி செல்வராஜ், நீங்க வந்து எங்களுடைய சினிமால வந்து எந்த வெட்டு குத்து காட்சியும் இருக்காது, எந்த போதைப் பொருள் சம்பந்தமா எந்த காட்சியும் இருக்காது, சிகரெட் குடிக்கிற மாதிரி எந்த காட்சியும் வராது, தண்ணி அடிக்கிற மாதிரி எந்த காட்சியும் வராதுன்னு சொல்லுங்களேன். அவ்வளவு மான ரோசம் உள்ள நீங்க சொல்லுங்களேன். எங்க சினிமால நாங்க அந்த மாதிரி எங்க படத்துல, என்னுடைய திரைப்படத்துல நான் வைக்க மாட்டேங்க, இதனாலதான் சினிமா பசங்க வந்து கெட்டு போடுறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல. நீங்க சொல்லுங்களா தைரியமா, இனி என்னுடைய சினிமால வந்து இந்த மாதிரி காட்சிகள் இடம்பெறாது அப்படின்னு தைரியமா சொல்லுங்களா. நீங்க சொல்ல முடியாதுல, வரமாட்டான். எவன் பாப்பான் உங்க படங்களை? வெட்டு குத்து சண்டை காட்சியில் இருந்தாதான் வந்து பாப்பாங்க, இல்லைன்னா எவன் பாப்பான்? அப்படி கெடுத்து வச்சிருக்கீங்க
தமிழக இளைஞர்களை வந்து அப்படி கெடுத்து குட்டிச்சவரை ஆக்கி வச்சிருக்கீங்க இந்த தமிழ் சினிமாக்கள். சினிமாக்கள் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க தமிழ் சினிமாவை தான் பேச முடியும். இது இந்திக்காரன் படத்தையும் பேச முடியாது, கர்நாடகா படத்தையும் பற்றி நம்ம பேச முடியாது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால நீங்க பேசுறதுனால உங்களை பத்தி தான் நம்ம பேச முடியும். அவங்கள எதுக்கு நம்ம கொண்டு வரணும்? அது அந்த ஊருக்காரன் பேசும், அது நமக்கு தேவையில்லை. பொங்குறீங்கல்ல, உங்க சினிமால இனி வெட்டு குத்து காய்ச்சி சிகரெட் பிடிக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன்னு வைங்களேன். வைக்க மாட்டான்னு தைரியமா சொல்லுங்களேன், அவ்வளவு தைரியம் உள்ளவங்க. சரி, இவ்வளவு பொங்குறீங்களா? நீங்க இவ்வளவு பொங்குறீங்களா? 2 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பூர்ல வட மாநிலத்தவன் அடிச்சு வரட்டினானா இல்லையா? தமிழ்நாட்டுக்காரங்களை தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு வேலை கொடுக்க கூடாது, எங்களத வேலை தரணும் அடிச்சு வரட்டினாங்களா இல்லையா? அடித்து நடந்ததா இல்லையா? அதுக்கு யாராவது வாய் திறந்தீங்களா? வாயில பூட்டு போட்டீங்க. அப்புறம் ஆகஸ்ட் மாசம், இந்த போன ஆகஸ்ட் மாசத்துல திண்டுக்கல்ல சரவணன் அப்படிங்கிற ஒரு தமிழ் இளைஞனை வட மாநில கும்பல் செங்கலை வச்சு அடிச்சு கொன்னாங்க. தெரியுமா தெரியாத உங்களுக்கு? தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் நீங்க வாய் பேச மாட்டீங்க. ஏன்னா வாய் பேசக்கூடாது. தமிழ செத்தா சாவட்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் உங்களுக்கு. தமிழன் செத்தா அங்க யாருக்கும் கவலை இல்லை. வாய் பேச மாட்டீங்க, வாயில பூட்டு போட்டுருவீங்க, இல்லைன்னா வாயில உங்களுக்கு புழுவெல்லாம் வந்துடும். தமிழன் செத்தா செங்கலை வச்சு அடிச்சு கொன்னாங்க. இப்ப இந்த பையனுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, காயத்தோட அந்த பையன் தப்பிச்சிருக்கிறான்னு நினைக்கிறேன். இறக்கக்கூடாது, நல்லா இருக்கணும், அதுதான் நம்மளோட எண்ணமும். யாருக்கு எந்த பிரச்சனை வரக்கூடாது. தாக்கப்பட்டது வட மாநிலத்தினர் தாக்கப்பட்டது மிகவும் குற்றத்துக்குரியது, அதுதான் நம்மளோட எண்ணமும். அதே போல தமிழன் ஒருத்தன் அடிபட்டு இருக்கானே, செங்கலை வச்சு அடிச்சே கொண்டு இருக்கானுங்களே, யாராவது வாய் திறந்தீங்களா? எந்த நடிகர் நடிகையாவது வாய் திறந்தாங்களா? இந்த இயக்குநர்களாவது வாய் திறந்தாங்களா? நாம் தமிழர் கட்சிக்காரங்க அந்த 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 அதுக்கு சம்பந்தப்பட்டவங்க மட்டும் பேசினாங்க. ஏன்னா அந்த தம்பி வந்து நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவன். அடிச்சே கொண்டு இருக்காங்க செங்கலை வச்சு. எந்த ஊடகம் பேசல, எந்த இயக்குனரும் பேசல, வாயில பூட்டு போட்டுட்டு உங்களுக்கு வாயில புண்ணு வந்துருச்சு இல்லையா? அப்ப தமிழனுடைய காசு வேணும், தமிழுடைய பணத்துலதான் நீங்க குளிர் காயணும். நல்ல விதவிதமா சட்டை போடணும், விதவிதமா பேண்ட் போடணும், விதவிதமா ஷூ போடணும். கண்ணாடி பாரஞ்சித்து இப்ப கண்ணாடி இல்லாம வெளியே வரமாட்டாரு. ஏன்னா அவரு அவ்வளவு பெரிய ஆளாயிட்டாரு, கண்ணாடி இல்லாம வெளியே வரமாட்டாரு. இதெல்லாம் தமிழன் காசு எல்லாத்தையும் வேணும். ஆனா தமிழனுக்கு ஒரு பிரச்சனைனா வாயில பூட்டு போட்டுருவீங்க. நீங்க வாயெல்லாம் பூட்டு போட்டுருவீங்க, கைகெல்லாம் பேசக்கூடாது. தமிழன்னா அவன் சாவட்டு, அவன் செத்தா நமக்கு என்ன? ஆனா அவன் காசு எனக்கு வேணும், அவனுக்குள்ள அதெல்லாம் பிடிக்குதுங்கணும். அவனா அவனுக்கு ஒரு பிரச்சனை, நம்ம போகக்கூடாது. வாய் மௌனமா இருந்தணும் இல்லையா? இதானே அவங்க பிரச்சனை. இங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. யாரு தப்பு செஞ்சாலும் தப்பு தான். அது தமிழர்கள் தப்பு செஞ்சாலும் தப்பு தான், வட மாநிலத்தவன் தப்பு செஞ்சாலும் தப்பு தான். யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் குரல் கொடுக்கணும். அதுதான் உண்மையான மனித நேயம் அப்படிங்கிறது மாதிரி நம்ம சொல்ல முடியும். ஆனா வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த தமிழ்நாட்டுக்காரான சுரண்டு திங்கிற அந்த கொளுத்த பன்னிகள் வந்து தமிழனுக்கு ஒரு பிரச்சனைனா வர மாட்டாங்க, வேற மாநிலத்தவருக்கு ஒரு பிரச்சனைனா வந்துருவாங்க. இதை பத்தி உங்க கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.